உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு? இவங்க விஷம் குடிச்சிட்டாங்க. என்ன இருந்தாலும் நீ இப்படி பண்ணிருக்க கூடாது மாயா. ஊர்க்காரங்க தப்பா பேசினாங்கன்றதுக்காக நீ இப்படியா பண்ணுவ? என்னப்பா இவளோட கேடுகட்ட காரியத்தை அத்தை கிட்ட சொல்லலான்னு பார்த்தா இந்த பொம்பளை இப்படி ஹாஸ்பிட்டல் வந்து கிடக்குறா. இல்ல, என்னையும் மகேஷையும் ஊர்ல இருக்கவங்க சேர்த்து வச்சு பேசினா என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? அவனை என் பையன் மாதிரி தான் நான் பாக்குறேன். அவனோடவே என்ன சேர்த்து வச்சு பாக்குறப்போ என்னால பொறுத்துக்க முடியல. எப்பா நிஜத்திலேயே இந்த கூத்துதான் நடக்குது. இவனும் மானஸ்தி மாதிரி பேசுறா. இருங்க. இவனுக்கு இப்ப கல்யாணம் நடக்க போகுது. இந்த மாதிரி நேரத்துல எங்களை சேர்த்து வச்சு பேசினா அது இவங்க கல்யாணத்தை பாதிச்சிடும் மேடம். இப்படி எல்லாம் வாய்க்கூசாம பேச அவங்களுக்கு எப்படிதான் மனசு வருதோ? இவ வாய் கூசாம போய் சொல்லிட்டு யோகிய சிகாமணி மாதிரி பேசுறா. இவ ஓவர் நடிக்கிறா. என்னால தாங்க முடியல. சிலம்பம் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களேன். நாங்க ஏழையா இருந்தாலும் மானும் மரியாதையோட வாழ்றவங்க. என்னால இந்த மாதிரி தப்பான சொல்லலாம் பொறுத்துக்க முடியல மேடம். அதான் மனசு தாங்காம விஷத்தை குடிச்சிட்டு. சிலம்பம் என்னால தாங்க முடியல. என்ன அவ குத்துன மாதிரி நானும் அவளை குத்துனா பரவாயில்லன்னு தோணுது. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் மாயா. பொம்பளைங்களை அவங்க திட்டணும்னா முதல்ல அவங்க ஒழுக்கத்தை பத்தி தான் பேசுவாங்க. அப்படி பேசினாதான் அவங்கள மூலையில முடக்கி போட முடியும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆல்ரெடி நீ உன் புருஷனை இழந்தவ. அதனால உன் கேரக்டரை பத்தி தப்பா தான் பேசுவாங்க. இது பாரு, இதெல்லாம் பெருசா காதுல போட்டுக்காம நாம அடைய வேண்டிய இடத்துக்கு நம்ம போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி கோழத்தனமாலாம் முடிவெடுக்க கூடாது. லேடிஸ் நாம எப்பவுமே தைரியமா தான் இருக்கணும். இல்லனா ஆம்பளைங்க ஏறி மிதிக்கதான் செய்வாங்க. இந்த அத்தைய பத்தி நான் என்னவெல்லாம் நினைச்சேன். இவங்க என்னடானா அந்த பொம்பளையோட ஒரிஜினல் கேரக்டர் என்னன்னே தெரியாம இப்படி அநியாயமா முட்டாளா இருக்காங்களே. மேடம், இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் வச்சிருக்க. இந்த மாதிரி நேரத்துல இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நீங்களோ ரேவதியோ இல்ல குடும்பத்துல இருக்கிற மத்தவங்க தப்பா நினைச்சா கல்யாணமே நின்னு போயிடுமே. அத நினைச்சுதான் மேடம் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஏன் இப்படி நீ பைத்தியக்காரத்தனமா நினைக்கிற? 2 நாளைக்கு முன்னாடி என் பொண்ணையும் டிரைவரையும் சேர்த்து வச்சு சவுத்துல எல்லாம் அசிங்கமா எழுதுனாங்க. அதுக்காக நான் ஒன்னும் கலங்கி போகலையே. ஏன்னா அது உண்மை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரிதான் நீங்களும் இந்த மாதிரி நேரத்துல தைரியமா இருக்கணும். பேசுறவங்க பேசிட்டு போகட்டும்னு சீரியஸா எடுத்துக்காம விட்டுடணும். யாரு என்ன சொன்னாலும் ஊர்க்காரங்க தப்பா பேசினாலும் நான் உன்னையும் மகேஷையும் தப்பா நினைக்கவே மாட்டேன். நீங்க 2 பேரும் தப்பு பண்ண மாட்டீங்கன்னு நான் உறுதியா நம்புறேன். எங்க குடும்பத்துல இருக்கிற யாரும் உன்னை பத்தி தப்பாவே நினைக்க மாட்டாங்க. நீ கவலையே படாத. அத்தை அநியாயத்துக்கு இவ்வளவு நம்புறாங்க. சிலம்பம் இப்பயாச்சும் உண்மை சொல்லிடணும். அத்தை என்ன மாப்பிள? இல்ல, இவங்க இவ்வளவு அப்பாவியா இருக்காங்களேன்னு யோசிச்சு பார்த்தேன். கம்பு கிம்பி எடுத்து குத்திக்காம அப்பாவியா விஷம் குடிச்சு சாக நினைச்சிருக்காங்களே. அததான் சொல்ல வந்தேன். ரேவதி, நீ எங்களை தப்பா நினைக்காம இருந்தா போதும். அக்கா,
நீங்க என்ன பேசுறீங்க? நான் எப்படி உங்களை தப்பா நினைப்பேன்? உங்க 2 பேரை பத்தி எனக்கு தெரியாதா? ஐயோ, முதல்ல நீங்க இப்படி பேசுறத நிப்பாட்டுங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணணும். அப்பதான் ஆம்பளைங்க நம்மள கண்டு பயப்படுவாங்க. அம்மா, நாம இப்படியே பேசிட்டு இருக்க வேண்டாம். இவங்க இப்ப உடம்பு முடியாம இருக்காங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நம்ம கிளம்பலாமா? இல்ல ரேவதி, மேடம் வந்தது எனக்கு கொஞ்சம் ஆறுதலாவும் நம்பிக்கையாவும் இருக்கு. அவங்க பேசின பிறகு மனசுக்குள்ள ஒரு புது தெம்பே வந்த மாதிரி இருக்கு. அப்பா, அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இனிமே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான வேலையெல்லாம் செய்யாதீங்க. அப்பதான் அம்மா இன்னும் சந்தோஷப்படுவாங்க. சரி, உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. நாங்க கிளம்புறோம். அம்மா வாங்க போலாம். மாயா, உடம்ப நல்லா பாத்துக்கோ. சரிங்க மேடம். அக்கா, தைரியமா இருங்க. நாங்கெல்லாம் இருக்கோம். மகேஷ், அண்ணிய பாத்துக்கங்க. ஐயோ, அவ அதை மட்டும் தானே செய்யறான். அதான பிரச்சனையே. சரி ரேவதி. ம். மாயா, உடம்ப பாத்துக்கோங்க. நாங்க கிளம்புறோம். வரோம். டேய் காலர் பட்டனு, உன் நல்லா சகலன்னு என் வாயால கூப்பிட்டதுக்கே நான் வெக்கப்படுறேன்டா. எங்க நாங்க இந்த மேட்டரை அத்தை கிட்ட சொல்லிட போறோமோன்னு முந்திக்கிட்டு அடுத்த டிராமாவை ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய், இன்னைக்கு வேணா நீ தப்பிச்சிருக்கலாம். ஆனா எப்பவும் இப்படியே தப்பிச்சிட்டு இருக்கலாம்னு நினைக்காத. இங்க பாரு, கல்யாணத்துக்குள்ள நீங்க 2 பேர் யாரு எப்படிப்பட்டவங்கன்னு நான் என் அத்தை கிட்ட போய் சொல்லல. உங்க 2 பேரையும் ஓட ஓட விரட்டுறானா இல்லைன்னு பாரு. எங்க வாங்க. ஏய் காலர் பட்டனே, உனக்கு இருக்குடி. உனக்கும் கத்தியாலையா குத்துற இருக்குடி. எப்படியோ அந்த சாமுண்டீஸ்வரி குடும்பத்தை முட்டாளாக்கி அனுப்பிச்சிட்டோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.